श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 10வது அத்தியாயம் 7வது श्लोकम्। एतां विभूतिं योगञ्च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः। விபூதி யோகம் அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த 10வது அத்தியாயத்திலும் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், லோகத்தை எப்படி பார்க்கணும், பகவான் எப்படி பார்க்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் சில விபூதிகள், பகவானுடைய பெருமை, அவருடைய பிரசன்ஸ், ஆந்தரங்கிகமான விஷயங்கள் நம்முடைய புத்தி ரூபத்திலோ, ஞான ரூபத்திலோ, சமதா க்ஷமா ரூபத்திலோ, தயா ரூபத்திலோ, தபஸ் ரூபத்திலோ, இப்படி பல வகையாக பகவான் நம்ம உள்ளிருந்து व्यक्तப்படுத்துகிறார், அவன் व्यक्तப்படுத்துகிறார். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த 7வது ஸ்லோகத்தில் யார் என்னை நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மாதிரி ஏதாம் விபூதிம் அண்ட் யோகம் ச, விபூதியும் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய யோகமும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய வார்த்தை உபயோகப்படுத்தும் போது மம என்றார் பகவான். அது இந்த 3 விஷயத்திலும் அப்ளை ஆகணும். இங்கே ஜகத்து விஷயத்திலும் அப்ளை ஆகணும், ஜீவனை என்னுடைய இண்டிவிஜுவல் அங்கேயும், அப்படின்னா வியஷ்டி லெவல்லையும் சமஷ்டி லெவல்லையும் கூட இந்த 2 வார்த்தைன்னு ஒழுங்க அப்ளை பண்ணணும், புரிஞ்சுக்கணும். கடந்த வாரம் விவரித்து சொன்னது தான், ஜஸ்ட் நான் ஞாபகப்படுத்திட்டு விபூதி அப்படின்னா அர்த்தம் வியாவகாரிக பிரபஞ்சம், வியாவகாரிகம், அவ்வளவு வார்த்தை கொடுத்தாவே போதும். இந்த வியாவகாரிக பிரபஞ்சம்தான் நமக்கு பிரத்யட்சமாக காணப்படுறது. கடந்த வாரம் கொடுத்த அர்த்தங்கள் அதே தான் இன்றைக்கி சொல்லுவான், இல்லை என்ன வருதோ அது சொல்லுவேன். அதனால் அதையும் ஞாபகம் இருந்திருக்கணும். ஸோ என்ன பிரத்யட்சமாக தெரியறது? வியாவகாரிக பிரபஞ்சம், முன்னாடி விவகாரம். இதுக்கு இங்கிலீஷில் த ரிலேட்டிவ் வேர்ல்டு, வியாவகாரிக சத்தியம்னு சொல்லலாம், வியாவகாரிக பிரபஞ்சம்னு சொல்லலாம், ரிலேட்டிவ் வேர்ல்டு. அதுக்கு பேர் விபூதி. அப்புறம் யோகம்னு சொன்னால் அப்பிரத்யக்ஷம், அன்மேனிஃபெஸ்ட், இல்லை பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் இது ரெண்டுமே கூட கூடவே இருக்கு.
அதனால் யோகம்னு சொன்னால் பாரமார்த்திக சத்தியம், விபூதின்னா வியாவகாரிக சத்தியம். ஆனால் இங்கே ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது, பாரமார்த்திக சத்தியம் இந்த யோகம் வியாவகாரிக சத்தியமான விபூதி இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் இந்த யோகம்னு சொல்லப்படுற பாரமார்த்திக சத்தியம் இல்லாமல் இந்த வியாவகாரிக விபூதி சத்தியம் நிற்காது. அங்கே ரெண்டு இருக்குன்னு சொன்னால் கூட எது மேலே எது ஆதாரப்பட்டிருக்கு, ஆதாரம் இல்லாமல் ஆதேயம் இருக்காது, ஆனால் ஆதேயம் இல்லாமல் ஆதாரம் இருக்கும். அதனால் ரெண்டு விதமாகவும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் பாரமார்த்திகம்தான் எல்லாமே நடத்துறது, அது மேலே தான் ஆதாரப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறாரு. இந்த விதமாக யார் தெரிஞ்சுக்கிறானோ, தத்துவதா தெரிஞ்சுக்கிறானோ, அப்படின்னா இங்கே அன்றைக்கி சொல்லியிருக்கோம், ஏகரூப ஈஸ்வரன்னு பகுரூப விஸ்வரூப ஈஸ்வரனாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேன். இன்னொன்று இந்த ஜீவ ஜகத்து ஈஸ்வரா, இந்த மூணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். மூணு ஒன்று தான், ஆனால் மூணாக காணப்படுறது அவ்வளோதான். நல்லா கவனிக்கணும். தத்துவதன்னா இதெல்லாம் இன்க்ளூடட் இன் தட். இல்லை, இன்னொரு அர்த்தம், வெஷ்டினி பற்றி தெரிஞ்சுக்கணும், சமஷ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒன்று தான், வேறு வேறு பதங்கள் சொல்லிட்டுருக்கு. வெஷ்டின்னா நான், சமஷ்டி. வெஷ்டிக்கு சமஷ்டி இருக்கிற சம்பந்தம் என்ன, எப்படிப்பட்ட சம்பந்தம் அது, இதெல்லாம் ஒழுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தத்துவதா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சாரம் தெரிஞ்சது, அடிப்படையாக இருக்கிற இதோடைய சாரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கு பேர் தத்துவம் என்றோம். அப்படி சொல்லி பகவான், ஸோ யார் என்னுடைய விபூதி யோகம் ரெண்டுத்தனே ஒழுங்க தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன ஏற்படும், என்ன கிடைக்கும் அவனுக்குன்னு சொன்னால், அவிகம்ப யோக அவனுக்கு ஏற்படும். அவிகம்ப யோகன், அதுக்கு கூட பல அர்த்தங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் முந்தாவது கிளாஸில். கம்பனம்னா ஷேக்குன்னு அர்த்தம், பூகம்பம், உடம்பு ஷேக் ஆகுதுன்னு கம்பனம், வைப்ரேஷன் அர்த்தம். ஸோ அவிகம்ப யோக இவனுக்கு கிடைக்குமன்னு என்ன, இவனு மூவ் ஆகிட்டுருக்கிற காரில் ஒரு கப்பு காஃபி கையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா கூட அந்த காஃபி ஷேக் ஆகாதா, அப்படி அர்த்தம். என்ன மூவ் ஆகிற காரில் கையில் காஃபி கப்பு வச்சுக்கிட்டால் ஷேக் ஆகும், காஃபியும் ஷேக் ஆகும். ஸோ இந்த அவிகம்ப யோக அடைஞ்சவனுக்கு சார் இப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது, எங்கே ஷேக் ஆகாது, அப்படியா? இல்லை இல்லை, 2-3 அர்த்தங்கள் சொல்கிறேன். அன்றைக்கி என்ன சொன்னானோ எனக்கு ஞாபகம் இருக்காது, அன்றைக்கி தான். ஆனால் சங்கரர் இதுக்கு கொடுக்குற ஒரு அர்த்தத்தினை கடைசியாக அன்றைக்கி சொல்லியிருக்கேன் நான். சம்ஸ்கிருத பதம் சம்யக் தர்ஷன ஸ்தைரிய லக்ஷணேன என்றார். தத்துவத்தன்னா சம்யக் தர்ஷனம்னா எந்த ஒரு சந்தேகம் இல்லாத பாருங்க. அவிகம்பம்னா டவுட்லெஸ் நாலேஜ், அன்ஷேக்கபிள் நாலேஜ், அன்ஃபாலிங் உலாந்தி போகாத அசையாத சந்தேக ரஹித ஞானம்.
அதனால தான் ஸ்தைரிய லட்சணம். ஸ்தைரியம்னா ஸ்திரம்னு அர்த்தம், ஸ்தைரியம்னா தைரியம்னு அர்த்தம். ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருக்கணும்னா ஸ்தைரியம் உள்ள தைரியம் இருந்தால் தானே இருக்க முடியும். ஸோ எந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு சந்தேக ரಹಿತமாக கிளியராக தெரிய வைக்கிறதோ, அதுக்கப்புறம் இனிமே எதுக்கும் இவன் ஷேக் ஆக மாட்டான். எதுக்கும்னா ஈஸ்வரனை பற்றியும் ஷேக் ஆகிறதில்லை, ஜகத்தை பற்றியும் ஷேக் ஆகிறதில்லை, ஜீவனான அவனை பற்றியும். ஏன்னா இந்த மூணுத்துலேருந்து இது மூணுத்துன்னு சரியாக புரிஞ்சுக்கலன்னா இந்த ட்ரையாங்குலர் கேமும் எல்லா பக்கம் பால் நம்ம மேலே தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். ஈஸ்வரனை பற்றியும் புரியலன்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும், மிச்சம் பயம் இருக்கும். பக்தி எங்கோ போயிடும், பயம்தான் மிச்சம் இருக்கும் இல்லையா? அப்புறம் என்னை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்கலன்னா என்ன மனசு பற்றி எனக்கு பயம் சார். என்ன மனசு பற்றி எனக்கு பயம்னால தான் என்ன நல்லா எங்கே ஃப்ரீயாக உட்காரு, எங்கே பார்க்கணும் உட்காரு, எனிவே வேற எவர் யூ வாண்ட். என்னுடைய என்னை பற்றி பயம் இந்த பாய் போட்டு. அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவோம், என்ன மனசில் பயமாக இருக்கு சார். மனசு யாருது? என்னோட தான். ஆக்சுவலாக என்ன மனசில் பயம் இல்லை, என்ன மனசுனால எனக்கு பயமாக இருக்கேன். மனசும் உள்ளதாக இருக்கேன், நானும் நானாக தான் இருக்கேன். அப்போ பயம் யாருக்கு, எங்கே நந்தேன்? அதனால் அப்படிப்பட்ட என்னை மனசு பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மனசு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதோடைய சுபாவம், அதோடைய பிரகிருதி, அதோடைய நியத்து என்னன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் 3 விதமாகவும் ஒழுங்காக புரிஞ்சுக்கினவனும். இந்த 3 தானே இருக்குது லோகத்தில். என்ன இருக்கு? கடவுள், உலகம், நான். கடவுளை நம்பிக்கை இருக்கிறவனுக்கு இந்த விஷயம், இல்லாதவனுக்கு 2 தான், நானும் உலகம். ஏனக்கேன பிரகாரேன எப்படியாவது சுருட்டி மரட்டி எப்படியாவது பண்ணி ஏதாவது வாங்கி நானும் சுகமாக இருக்கணும். அவனுக்கு அது வேறே. நம்ம ஈஸ்வரன் நம்புகிறோம், ஆஸ்திகளாக இருக்கிறோம், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட நமக்கு 3 தெரியணும். ஸோ அவிகம்ப யோகம்னா இதெல்லாம் சேர்ந்து சந்தேகரகித ஞானம், அன்ஷேக்கபிள் கன்விக்ஷன். ஒரு சந்தேகம் இல்லை. அவிகம்ப யோகம்னா ஸ்ரத்தா, அங்கே அன்ஷேக்கபிள். ஓகே, ஸ்ரத்தலோ கிராக் வரக்கூடாது. சொன்னோம் இல்லையா, பல கிளாஸில் பல இடத்துல இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால் அப்படிப்பட்ட யோகா. ஸோ வியாச பகவான் இது பாரதத்தில் பகவத்கீதனை கொண்டு வந்தது வியாசர் தானே. அதனால் நம்ம அவர்னு தான் பாராட்டணும். பேசினது கிருஷ்ணர் ஆனால் கூட வியாசர் ஏதி வைக்கலே கொடுக்கலன்னு எங்கே தான் கிடைக்க போகிறது நமக்கும்? அது அவர் அப்போது கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், வியாசர் 2 பேர் ஒன்று தானே. பாருங்க எப்படிப்பட்ட புது வேர்டுன்னு காயின் பண்ணுறாரு, அவிகம்ப யோகா. அப்படிப்பட்ட நிலை. ஓகே, யோகம்னா சந்திப்பு, சேரறது, சமாகம். பொதுவாக அந்த யோகான வார்த்தை ஜீவ ஈஸ்வரனு ஒன்றாகிறது అనేదికి உபயோகப்படுத்துகிற வார்த்தை. ஆனால் எல்லா அத்தியாயத்துக்கு இத்தனை இடத்துல எல்லாத்துக்கும் யோகான்றார். நமக்கு ஞாபகம் இருந்திருந்தால் இந்த பகவத்கீதையிலேயே 2வது அத்தியாயத்தில் சமத்துவத்துக்கு யோகம் அனே சொல்லியிருக்கார் பகவானே.
சமத்வம் யோக உச்சதே. அப்புறம் யோக கர்மஷு கௌஷலம். த பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கால்டு யோகா. ரெண்டாவது ஸ்கில் இன் ஆக்ஷன் இஸ் கால்டு யோகா. அது என்னன்னு இது நல்லா விவரிச்சிருக்கோங்க, ஜாகிரதை புரிஞ்சுக்கணும் அந்த 2 வார்த்தைகள். அப்புறம் இப்போ படித்த 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா துக்க சம்யோக வியோகம். துக்கமும் ஒரு யோகம் தானா. அதனால தான் முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுனனுடைய விஷாத யோகம். துக்கத்தோட யோகம் ஏற்படும் போது, சந்திப்பு ஏற்படும் போது கூட நீ அவிகம்பம், நீ அசைய மாட்டே. அதில் ஒரு பாடம் கற்றுக்கிறேன். அதனாலையும் சத்தியத்தினை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி துக்கம் அண்டு துக்க சம்யோக வியோகம், யோக சந்நிதம். துக்கம் வந்தாலும் போனானோ, சுகம் வந்தாலும் போனானோ, அங்கே சுகமனே வார்த்தை உபயோகப்படுத்தலைன்னா கூட அதுக்கு பேர் தான் யோகம். என்ன இது என்ன யோகம் சார்? என்ன அதுதான் யோகம். அர்ஜுனனுக்கு துக்கம் வந்ததுனால தான் ஞானம் அவனால் வாங்க முடிஞ்சது. ஸோ ட்ராஜடி ஆர் ப்ராப்ளம், கஷ்டம் అనేది வாழ்க்கையில் அப்பப்போ ஃபேஸ் பண்ணும்போது தான் என்னன்னு விசாரிப்போம். இல்லைன்னா விசாரம் செய்ய மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். ஸோ பகவான் இந்த 7வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்லி, இதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்பு கேட்குற அர்ஜுனனுக்காக மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த விஷயத்தில் இந்த அவிகம்பை, இந்த விபூதி யோகமும் புரிஞ்சுக்கினவனுக்கு, என்னுடைய விபூதி யோகத்தின்னு புரிஞ்சுக்கினவனுக்கு இப்படிப்பட்ட அன்ஷேக்கபிள் ரொம்ப கன்வின்ஸான ஒரு நாலேஜ் அவனுக்கு ஏற்படும். இதில் ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு இத்தனை வருஷத்துக்கு பிறகு கேட்குற நம்ம எல்லோருக்கும், பகவத்கீதை கேட்குற நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ், கான்ஃபிடென்ஸ் வருது. அதனால் அப்போ நம்ம அந்த விபூதி யோகம் ஒழுங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ விபூதி யோகம் 10வது அத்தியாயம் படிக்கணுமா இல்லையா? அப்போ ரெகுலராக கிளாஸ் வரணுமா இல்லையா? அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டானாவது கேட்கணுமா இல்லையா? கேட்கும்போது கூட ஒழுங்காக கேட்டு என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா பகவானும் வாக்கு கொடுக்குறார், வாக்தானம் பண்ணுறாரு. அதனால் இன்னொரு கடைசி ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அன்றைக்கி சொன்னது தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஏகரூபத்தில் பகுரூப ஆர் விஸ்வரூப பக்திக்கு வர்றது, அதுக்கு பேர் தான் தத்துவத்தா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? தத்துவத்தா. அது மட்டும் இல்லை, இப்போ அவிகம்ப யோகம்னு சொல்லும் போது இன்னொரு ஸ்டெப்பு மேலே என்னது, ஏகரூபத்தில் விஸ்வம் பகுரூபம் வந்தாச்சு. அரூப ஈஸ்வர பக்தி, ரூபமே இல்லை ஈஸ்வரனுக்கு, அப்படியே நிர்குண நிராகார அரூப ஈஸ்வர பக்திக்கு வர்றதுக்கு பேர் அவிகம்ப யோக. சரி, ஒருவேளை நீ இந்த பகுரூப இல்லை அரூப பக்திக்கு வர்றதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும், தற்காலத்துக்கு இப்போதைக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஏகரூப பக்தி பண்ணிட்டு இருந்தால் எனக்கு சரணாய் நீ பண்ணு. சரணாகதி தான். இந்த மத்தியமஸ்கந்தம் பக்தி பற்றி தானே முக்கியமாக பேசிகிட்ருக்கேன். ஈஸ்வர ஸ்வரூபம் பக்தி அண்டு ஈஸ்வர கிருபா, அது ஏற்படும் போது வரும். உனக்கு அரூப பக்திக்கு வர்றதுக்கு அவ்வளோ சுலபமாக சட்டுன்னு எல்லாருக்கும் முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகரூப பக்தி பண்ணும்போது கூட ஆர் யூ சரண்டர் டு மீ, என்னை சரணடைஞ்சு நீ பக்தி பண்ணுறியா? அப்போது சரணாகத் என்னென்னு தெரியணும், சரண் அடையிறதுன்னு என்ன தெரியணும், எதுக்காக சரண் அடையணும் பகவானை, அதெல்லாம் தெரியணும். அப்போது பக்தியில் பரிபக்வத்தை வருது, உன்னதமான பக்தி ஏற்படுறதுன்னு பாவம். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு
அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு 8வது. இப்போ அஹம் சர்வஸ்ய பிரபவः மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः. அந்த அவிகம்ப யோகம்னா பகவானே நீயே விவரித்து சொல்ல. எங்கள் மாஸ்டர் என்னென்னமோ சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு போன வாரம் சொன்னார், திரும்பி இன்றைக்கும் சொல்கிறாரு. அதனால் இப்படி தான் யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பகவான் வந்து நானே சொல்கிறேன். நான் சொன்னது கேட்டு அப்புறம் நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் நேராக 8வது ஸ்லோகம் படிச்சிருக்கலாம் இல்லை சார், எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க? இது மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் அங்கே பேசியிருக்கேன். உங்களை தயார் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லோகம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுதான் குரு செய்கிற வேலை. நம்மளா ஸ்லோகம் பார்த்து ஏதோ கீழே ஒரு 1 பேராகிராஃப் இங்கிலீஷ் மீனிங் படித்தா புரிகிற விஷயம் வேறு. புரியாது, வேறு விதமாக புரியும். என்ன ஸோ இதுக்கு வந்து இங்கே சங்கரர் கேட்குறார் பாஷ்யத்தில். நெக்ஸ்ட்டு ஸ்லோகாவுக்கு ஒரு லீடு கொடுப்பார் அவர். அது பேர் அவதாரிகா. அவதாரிக்கன்னா அடுத்த ஸ்லோகம் எதுக்காக பகவான் சொல்கிறாரோ தெரியுமா అని ஒரு சென்டென்ஸ் எழுதுவார் பாஷ்யத்தில். அந்த அவிகம்ப யோகம்னா அது எப்படி இருக்கும்? அந்த அவிகம்ப யோகத்தினை யுஜ்யத்தை அவன் அடைவான். ஹி கெட்ஸ் தட் அவிகம்ப யோகான்னு. அது எப்படி இருக்கும் அது விவரிக்கிறாரு இந்த ஸ்லோகத்தில். அப்போ நமக்கு இன்னும் கன்ஃபார்ம், ஓ இதுதான் அவிகம்ப யோகமான்னு தெரியும். என்ன சொல்கிறாரு? அகம் சர்வஸ்ய முதல் பதத்துடைய அர்த்தம் பார்த்து முடிச்சு விடுறோம். அகம் நான், பகவான் சொல்லிக்கிறார் அவர். சர்வஸ்ய பிரபவः அப்புறம் அப்படின்னு அர்த்தம் உற்பத்தி, உருவாகப்பட்டது. எல்லாமே உருவாகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சிருஷ்டி. எதெல்லாம் தெரியறதோ இருக்கின்ற மொத்தம் சர்வஸ்ய, எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். நானே தான். என்னுடைய இந்த அகமனே வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? அகமன்னா நம்மளுக்கு கூட நானன்னு சொல்லும்போது அகம் அப்படின்றோம். வாசுதேவனே பேர் இருக்கிற சங்கரர், பரபிரம்மஸ்வரூபனான அந்த கிருஷ்ணர். வாசுதேவ எதுக்கு சொல்லணும் சார்ன்னா, வசுதேவனுடைய புத்திரனால வாசுதேவன் இல்லை, எல்லா இடத்துலும் நிவசிச்சுட்டு இருக்கிறாரு, வியாபிச்சிருக்காரு, வியாப்தமாக இருக்காரு. அதனால வாசனாத் வாசுதேவ வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவாய நமோஸ்துதே. அதே அர்த்தம் அந்த ஸ்லோகம். அந்த வாசுதேவ பதத்துக்கு அர்த்தம் கொடுக்கறது அந்த ஸ்லோகம். அதனால வாசுதேவனே அப்படின்னு பரபிரம்ம தான் அகமனை அங்கே பேசுகிற ஒரு சரீரமும் ரூபம்ல முன்னாடி வந்து நின்று பேசுகிற. இல்லைன்னா எப்படி தான் நமக்கு ஞானம் தத்துவம் தெரியும்? நம்ம பாஷையில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு முன்னாடி வந்து நின்று பேசினா தான் தெரியும். அதனால் வேதம் தானாக பேசாது, குரு பேசணும். இல்லைன்னு ஏதோ பகவான் வந்து இப்படி பேசணும். புக்கு தானாக எப்படி பேசும்? புக்கு முன்னாடி வச்சுங்கோ, பேசுமா? ஒருத்தர் சுவாமிஜி கிட்ட கேட்டார், வாட் இஸ் த நீட் ஆஃப் எ குரு? ஐ ஹவ் டு கோ டு எ டீச்சர் ஃபார் லேர்னிங் திஸ். சுவாமிஜி பேசாமல் இருந்தார். அவர் மறுபடியும் கேட்டார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கோபமும் இரிட்டேஷனே வந்துச்சு. நான் உங்களை தான் கேட்குறேன் சுவாமிஜி, சொல்ல மாட்டேன். இந்த கேள்வி நீ என்னையும் கேட்குறேன், அந்த புஸ்தகத்தை நீயும் கேட்கலன்னாரு.
பதிலும் நான் பேசாமல் இருந்தாலும் உனக்கு புரிஞ்சிருக்கணும். உனக்கு கோபந்தான் வருது, இரிட்டேட் ஆகிறையே. கேள்வி இப்போ கேள்வி வந்ததுனால தானே என்ன கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி கேள்வி வந்தால் புஸ்தகத்துன்னு கேட்டால் சொல்லுமா? ஆன்லைனில் படிக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம். படிக்கிறியா? அப்புறம் சந்தேகங்கள் வருது, அந்த டீச்சர் இருந்து பார்க்குறான், பேசுகிறான், சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி அகம் சர்வஸ்ய பிரபவா. பிரபவன்னா உற்பத்தி, உருவாகிறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, சர்வம் மத்தஹா பிரவர்த்ததே. சரி, உருவாக்கிட்டு நான் அப்படி விட்டுட்டானே, அம்போவனே அதை பாட்டுக்கு அது என்னமோ கஷ்டப்படட்டோன்னு அப்படி இல்லை. நானே தான் ஸ்திதி லயமும் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வத்துக்கு காரணமான. அது மட்டும் இல்லை, இங்கே கர்மம் அనే ஒன்று மெக்கானிசம் இருக்கு, கர்ம பலம் అనేది ஒன்று இங்கே இருக்கு. அது முக்கியமாக மனிதர்களுக்கு அந்த கர்ம பலம், அப்புறம் இந்த சிருஷ்டி ஸ்திதி இல்லையா, அந்த கர்ம பலத்தை சப்ளை பண்ணுறது, அது ஒழுங்காக நடத்த வைக்கிறது, இந்த லா ஆஃப் கர்மா, இது எல்லாத்தையும் பண்ணுறது நான் தான். இதி மத்வா, அதுதான் முக்கியம். முன்னாடியே தத்துவதா வேத்தியன்னு சொல்லிட்டார் முந்தாவது ஸ்லோகத்தில். இங்கே திரும்பி மத்வான்னு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு, having known in this way, iti matva. யார் இப்படி பண்ண முடியும்? புதாகன்னா வைஸ் பீப்புள். ஒழுங்க கிளாஸுக்கு வந்து சத் சங்கத்தில் எல்லாம் சிரவணம் பண்ணி விவேகத்தினால படித்தது புரிஞ்சுக்கிட்டு எஸ்மிலேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு புதாக, இந்த வைஸ் பீப்புளனே கொடுக்குறாரு அர்த்தம். நம்ம வைஸ் ஆகிட்டோமோ இல்லையா, அட்லீஸ்ட் அதர்வைஸாக இல்லாமல் இருந்தால் சரி. வயசு அப்புறம் ஆகிடும், வயசாகிறது இல்லை, வைஸ் ஆகிறது. மாம் பஜந்தே, இந்த விதமாக புரிஞ்சுக்கிட்டு ஹேவிங் நோன் திஸ். மத்வானது வந்து இந்த கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டது பிறகு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பஜந்தே, என்னை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க, என்னை ஸ்மரிச்சுட்டே இருப்பாங்க, என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. பஜந்தே மாம், அந்த மாம் திரும்பி அகமே இங்கே மாம். மாமன்னு என்ன? அகமே சத்தியம், பாரமார்த்திகம், ஆதாரம், ஆதாரமான சத்தியமான பாரமார்த்திகமான சர்வத்துக்கு காரணமாக இருக்கிற என்னை வந்து அந்த அறிவிருக்கிறவங்க புதாக, இவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா இவங்கக்கிட்ட? இந்த புதாக யார் தெரியுமோ? பாவசமன்விதாக, சமன்விதாக. பாகவதத்தில் சுகமகாமுனி ஆரம்பத்தில் அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. பூலோகத்தில் மனிதர்களாக பிறந்த மக்களே, பாவுகர்களே, பாவம் இருக்கு, சத் பாவம் இருக்கு, பிரேம பாவம் இருக்கு, பக்தி பாவம் இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல பாவங்கள். பாவம்னா கட்டது கூட பாவம்தான், ஆனால் கட்டது நல்லது நீங்கள் சொல்லலை. பாவ சமன்விதாக. நேச்சுரல்லி இப்போதான் பஜந்தேன்னு சொன்னதுனால பக்தி பாவ சமன்விதாகன்னு சேர்த்துக்கணும். சரியா? விவரிக்கிறேன், கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இது பதார்த்தம் தான் சொல்லிட்டுருக்கு. இப்போது
அப்படின்னா பரமார்த்த தத்துவத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதே விரும்புகிறவங்க, அதுக்காகவே வாழுறவங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே ஆனந்தமாக இருக்கிறவங்க. புரிஞ்சுதா? பாவ சமன்விதாக. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஆத்ம மேலேயே பிரேம. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஏ மைத்ரேயி, பிருகதாரண்யகன்ல யாக்ஞவல்கர் அவருடைய மனைவி மைத்ரேயிக்கு சொல்கிறாரு, எல்லோருக்கும் அவங்கள மேலே தான் அவங்களுக்கு பிரியம், வேறு எது மேலே பிரியம் இல்லை அப்படின்னா ஆத்ம பிரியம். நம்ம எல்லோரும் விரும்புகிறோம், ஏன்னா அதுதான் பிடிக்கிறது. அப்போ அதுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கிறோம், அதனால இது எனக்கு பிடிக்கும். இல்லை, அது எதுக்கு எனக்கு பிடிக்கும்னா எனக்கு அது வேணும், எனக்காக அப்படி இருந்தேன். அதுதான் அது எக்ஸாம்பிள் கொடுத்தாரு அங்கே. பாரியக்காக இல்லை, பத்திக்கு பிரியம் பாரியக்காக இல்லை, பத்திக்காக தான் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அங்கே. எல்லாம் ஒரு 5-6 விஷயம் மாற்றி வச்சுக்கோங்க. ஏதாவது என்ன சொல்கிறோம், ஆத்மான்னா சத்தியம், சத்தியம்னா பகவான் பரமாத்மா எல்லாம் ஒன்று தான். அது மேலே விருப்பம், பிரேம, ஆதரவு, எனக்கு அதில் திருடமான ஒரு இன்வால்மெண்ட்டு. ஏன் இப்படி பததாக சொல்கிறோம்னா, ஸ்டில் வி ஆர் ஆன் தி வே. இன்னும் சில பேர் இன்னும் சேரலை, பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறோம், நடுவில் இருக்கிறோம். பாதி பேர் 3/4 தூரம் நடந்து வந்தாச்சு, பாதி பேர் இப்போ தான் தொடங்கிட்டாங்க. இருக்கலாம் இல்லையா? யார் யார் என்ன லெவலில் இருக்காங்கன்னது அவங்களுடைய இன்னர் சாதன சத்துஷ்டய சம்பத்தி மேலே ஆதாரப்பட்டிருக்கும். அதனால் இத்தனை பதங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் திருடமான நிச்சயமான ஆத்மதான் சத்தியம், நான் ஆத்மாதான், நான் பரபிரம்மஸ்வரூபந்தான், மீச்சமெல்லாம் சும்மா. புரிஞ்சுது? அப்படிப்பட்ட ஒரு இல்லை, ஜெனரலாக நல்ல சத்குணங்கள், தெய்வ குணங்கள், அதுதான் பாவனை. பகவத்கீதையில் தான் பகவான் சொல்கிறார், அபாவயத குதசாந்தி. அசல் பாவமே எப்படி விவசாயாத்மிகா புத்தி அనే ஒரு ஸ்லோகம். இஃப் த மைண்ட் இஸ் நாட் கல்டிவேட்டட், அன்கல்டிவேட்டட் மைண்டுக்கு எங்கே தான் அவனுக்கு சாந்தி கிடைக்கும்? பாவம் அவருக்கு நல்ல பாவமே எப்படி வரும்? நல்ல பாவமே இல்லைன்னு அவனுக்கு எங்கே தான் ஞானம் ஏற்படுறது? ஞானம் ஏற்படலைன்னு எங்கே தான் சாந்தி வரும் அவனுக்கு? அப்படி எல்லாம் ஒரு கனெக்டட் 2 ஸ்லோகாஸ் இருக்குது 2வது அத்தியாயத்தில். சரி, நல்லதாக புரிஞ்சது, பரவாயில்ல. அப்படி இல்லை, அன்றைக்கி 2 நாள் போன வாரம் கிளாஸில் கேட்ட ஒரு கேள்வி மாதிரி என்னது, இப்போ நல்லதே கெட்டது இங்கே சர்வம் அనే வார்த்தை வந்துச்சு இல்லையா திரும்பி. அன்றைக்கே இந்த கேள்வி கேட்டோம், அது ஒரு டவுட்டாக, அப்புறம் பதில் கொடுத்தோம். அதுக்கு நல்லதே கெட்டது 2 தெரியறது லோகத்தில். இவில் அண்ட் குட், குட் அண்ட் பேட் 2 இருக்குல்ல. சர்வம் நான் தான் போது அப்போது இவில் அண்ட் குட் அண்ட் பேட் 2மே இப்போ கடவுள் தான் ஆயிருக்கணும். இது ஒரு பெரிய கேள்வி எல்லா மதங்களுக்குள்ள. என்ன தெரியுமா, இந்த இவில் అనేది யாருக்கு சேர்ந்தது? அது கடவுளுக்கு உள்ளே இருக்கா, கடவுளுக்கு வெளியில் இருக்கா? வெளியில் எல்லா மதங்களிலும் இது ஒரு பசில் இருக்குது. இங்கே கூட சாஸ்திரம் படிக்காதவங்களே நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இங்கே இருந்தானே என்னான்னு கூட பக்தி பண்ணுறதில்லை, பகவானை நம்புறதில்லை. நம்பிட்டு இருக்கிறது அவங்களுக்கு கூட கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திரும்பி நம்பிக்கை போய் நாஸ்திர்கள் ஆகிடுறாங்க.
இவ்வளோ வேதாந்தம் கிளாஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் கூட இன்னும் என்னமோ சோச்சோ மேலோட்டமாக ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டாத மாதிரி அவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு போகட்டும். அப்படியே அசால்ட்டாகவே இருப்பான். கடவுள் சொன்னாலும் சரி, கடவுள் சொல்லியே நம்ம கேட்கலன்னா இங்கே யாரோ ஒரு சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டு இப்படி பேசி சொல்கிறாருன்னா எங்கே தான் ஏற்றுக்க போகிறோம்? எல்லாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ரக்ஷன்ஸு, தடங்கள் நிறைய. அதுக்கு தான் அந்த குரு, பக்தி, ஸ்ரத்தா, இன்வால்மெண்ட்டு, கமிட்மெண்ட்டு, ப்ரையாரிட்டி, இத்தனை விஷயங்கள் எல்லாம் அடிக்கடிக்கு சொல்கிறது. ஸோ என்ன கேள்வி கேட்குறோம்? இவில் అనేది இப்போது உள்ள வச்சுக்கோங்க மனசில். என்ன உங்களுக்கு பதில்? இந்த பேட் అనేది கடவுளுக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? எந்த சொன்னாலும் மாட்டிக்குவேன். சப்போஸ் கடவுளுக்கு உள்ளே இருக்கான்னு சொன்னால், ஓ கடவுளுக்கு உள்ளேயே இந்த பேட் இவில் எல்லாம் இருந்தால் அப்படிப்பட்ட கடவுள்னு போய் நான் ஆராதித்து அவனை பூஜித்து என்ன தான் நான் சாதிக்க போகிறேன், அவர் என்ன எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்பிக்கை போயிடும். இல்லை இல்லை சார், இவில் அந்த சைத்தான் மாதிரி அவங்க எல்லாரும் இதில் தான் மாட்டிக்கிட்டாங்க. அது எங்கே வெளியில் இருக்கு. வெளியில் இருக்குன்னா அப்பவும் கடவுளுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா கடவுள் ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், எல்லா இடத்துல சர்வவியாபியாக இருக்காருன்னு சொல்லும் போதும், அப்போது மாயா பற்றி சொல்லும் போதும் நம்ம அதை சொல்கிறோம், மாயா தனியாக அங்கே எங்கோ இல்லை. மாயாவின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாயாவி தான் மாயான்னு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போது இவில் అనేది வெளியிலும் இல்லை. வெளியில் இருந்தேன்னு சொன்னால் அப்போ பகவான் ஒரு இடத்துல இருக்கார், இவில் இன்னொரு இடத்துல இருக்கு. அப்போ வெளியில் இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் அது கூட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும்? எப்படி இந்த பசில் சால்வ் பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, இவில் అనేది கடவுளுக்கு உள்ளதாக இருக்கு. ஆனால் ஜாக்கிரதை கேட்கணும், கடவுளுக்கு ஒட்டுக்காமல் இருக்கு. குட் அண்ட் பேட் ஆர் இன் தி காட் அப்படின்னு சொல்லும்போது எங்கே வியாவகாரிக சத்தியத்தில் இருக்க தவிர பாரமார்த்திகத்தில் இல்லை. அதனால God is beyond the good and bad. Atma, Brahman is beyond the good and bad. இதுதான் ஞானம். விவகாரத்தில் குட் அண்ட் பேட் இருக்கு. அதனால இந்த விவகார பிரபஞ்சத்தின் சரி பண்ணணும், எல்லாமே குட்டாக பண்ணணும், முடியாத காரியம். அப்படி யோசிக்காத. சாட்சாத் ராமச்சந்திர பிரபு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட என்ன இப்போ தர்மம் நிற்கிறதா எங்கே இருக்குது யாருக்கு தெரியும்? இது இப்படி தான். இந்த வியாபகாரிக பிரபஞ்சம் நாய் வாலு மாதிரி நீ எவ்வளோ நிமித்து அது ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னா கூட அது இப்படி பெண்டாக இருக்கும். அப்போ ஏன் உலகத்தினை மாற்றணும்னு பிரயத்தனம் பண்ணாது, மாற்ற முடியாத இந்த வியாபகாரிக பிரபஞ்சத்தில் நீ இருந்துட்டு நீ எப்படி எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு கற்றுக்கோ. அதுதான் அவிகம்ப யோகா. அதுதான் இங்கே கூட பாவ சமன்விதாக. நம்ம என்ன இந்த வியாபாரிக சத்தியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துரும், அவ்வளோதான். அதுதான் ப்ராப்ளம். நமக்கு விவகாரம் ரொம்ப முக்கியமாகி போச்சு. கடவுளை பற்றி எவ்வளோ சொல்லி, எவ்வளோ பூஜை பண்ணி, எவ்வளோ கோவில் என்ன பண்ணால் கூட விவகாரம் தானே சார். அப்படின்னு யார் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவனுக்கு இந்த சம்சாரம் விடாது. ஸோ கடவுள் பியாண்ட் த குட் அண்ட் பேட், ஹீ இஸ் நாட் எஃபெக்டட் பை. அது எப்படி? அதுதான் ஞானியும் அப்படி தான். எப்படியா? பொதுவான உதாரணத்துக்கு வருவேன். அப்போ தான் அது சொல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம். ஒரு சத்சங்
இப்போ கனவு கூட இன்னொரு சத்தியம் அங்கே ரெண்டு பற்றி பேசிட்டோம், அதையும் சொல்கிறேன். வியாவகாரிக சத்தியம் ஜாகிரத பிரபஞ்சம், பாரமார்த்திக சத்தியம் ஓகே பிரம்மம். இன்னும் நடுவில் இன்னொன்று இருக்கு, பிராதிபாசிக சத்தியம். வேதாந்தத்தில் அதுக்கு பேர், அது சும்மா தோணுறது பிராதிபாசிக சத்தியம். கனவு. கனவுలో குட் அண்ட் பேட் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதா இல்லையா? எல்லாருக்கும். எஸ் சார், எல்லோருக்கும் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது கனவுல. நானே ஒருத்தனை அடிச்சிட்டேன், நானே திருடிட்டேன் கனவுல. இப்போது கனவுலேருந்து நினைவுக்கு வந்த இவனுக்கு கனவுல வந்து நினைவுக்கு வருதுன்னு அர்த்தம் இப்போதைக்கு தற்காலத்துக்கு பாரமார்த்தத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதுதானே முடிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கனவுல பார்த்த குட் அண்ட் பேடுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? நீங்கள் அதை பற்றி வருத்தப்படுவீங்களா? கோர்ட்டில் கேஸ் போடுவீங்களா? இல்லை உங்களை மேலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அதனால தான் உபனிஷத்து இந்த கனவுனி தூக்கத்தினி சொல்லாத உபனிஷத்தே கிடையாது. நம்ம என்ன ரொம்ப அசால்ட்டாக அது ரெண்டுத்தினே, அது உன்னுடைய அனுபவம் தானே, அதில் வந்து படிச்சுக்கோ. ஒரு நினைவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஐயோ ஐயோன்னு அளந்துட்டு தலை அடிச்சுக்காத. இது இன்னொரு கனவு தான். இப்போ இதே இப்படி இருக்கும்போது பரமாத்மா திருஷ்டிలో எங்கே தான் குட் அண்ட் பேட் இருக்கு? ஸோ இஸ் பியாண்ட் த குட் அண்ட் பேட். அதனால தான் பியாண்ட் ஆல் த பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். இது பல இடத்துல வந்துச்சு, விவேக சூடாமணி இப்போ படித்தோம். துவந்துவங்களுக்கு அதீதமானது, சதசத் விலக்ஷணம். எனி பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எங்கே இருக்கு? பேதம். பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்னா பேதம். நினைவுல இருக்குது, தூக்கத்தில் கூட இருக்குது. இது கனவுல இருக்கிற பேதத்தின்னு நினைவுக்கு வந்துட்டு கேன்சல் பண்ணுறீங்க. இங்கே ரெண்டு பேதம்னு தூக்கத்துக்கு போனப்போ பேதம் இருக்கா? டீப் ஸ்லீப்பு போனதப்போ பேதம் இல்லையே. இப்போ இதில் எது சத்தியம்? பேதம் இருக்கிறது சத்தியமா, பேதம் இல்லாதது சத்தியமானே அந்த சிறந்த ஜனக ரிஷிக்கு சந்தேகம் வந்துச்சு. நமக்கு வராது. இப்படிதான் குரு கிட்ட போய் கேட்டார், நான் கனவுல பார்த்தது சத்தியமா? நான் கனவுல அவர் பிச்சைக்காரன் ஆயிட்டார் ஜனகர். கதை இருக்காது பகவான். அப்புறம் நினைவுல அவர் ராஜா, தூங்கிட்ட ரெண்டுமே காணும். இது எது சத்தியம்னு கேட்ட குரு சொன்னார், மூணுமே பொய் என்னார். இந்த மூணு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனு சத்தியம். அது பிடிச்சிக்கோ. அதனால இப்போ இங்கே கன்க்ளூஷன் என்ன? இப்போ எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் பண்ண இந்த விஷயத்தில் நம்ம இண்டிவிஜுவலாக கடவுள் நம்ம பக்தி ஏன் ஸ்ட்ராங் ஆகிறதில்லை, அவிகம்பமான பக்தி ஆகிறதில்லை, பாவ சமன்வயம் ஆகிறதில்லைன்னா நமக்கு கடவுள் மேலே சந்தேகம். இப்போ இந்த கேட்ட இது எல்லாத்தினால உறுதியாக தெரியணும். என்னது? பகவான் கடவுள் அவர் யாரோ ஆகட்டும், என்ன பேர், பக்ஷபாத புத்தி அவருக்கு இல்லை. பாவ சமன்விதாக அர்த்தம் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப நெக்ஸ்ட், கடவுள் ஒருக்காகவும் பார்ஷியல் கிடையாது. நெவர் நெவர். அப்புறம் அன்ஃபேர், ஏமாற்றிட்டார் கடவுள், என்ன அவனை கொண்டு போயிட்டார், எனக்கு அவனை கொடுத்தார். சிலது கொண்டு போகிறாரு, சிலது கொடுக்குறார். ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லை. ஒன்று பார்த்து தேடி வந்து கோயம்புத்தூர் ஒன்று வீட்டுக்கு வந்து அன்ஃபேர். இல்லைன்னா அநியாயம் பண்ணிட்டார் கடவுள், அன்ஜஸ்டிஸ்.
ஸோ கடவுள் பார்ஷியலு கிடையாது, ஒருக்காகவும் அன்ஃபேர் கிடையாது, அன்ஜஸ்ட்டும் கிடையாது. எதெல்லாம் ஏதாவது வருதி போகிறதுன்னா நம்முடைய சொந்த கர்ம தான் காரணம். அவர் இது நம்ம கர்ம பலத்துன்னு தான் நம்ம கொடுக்குறாரு. இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டார். எல்லாம் இருக்கும்போது கடவுள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கடவுளே சொல்கிறாரு, நீ நினைக்கிற இந்த மனோபுத்தி அகங்கார உபாதிகள் நீ இல்லைன்னு கடவுளே சொல்கிற. நீ அது கேட்குறியோ? கர்மபலம் நான் தான் கொடுக்குற, கர்மபலதாத்த நான் தான் அப்படின்னு இங்கே. ஸோ பூர்ணமாக கடவுள் அவருடைய இந்த உலகம், அவர் கொடுத்த இந்த சரீரம், அவர் நடத்துகிற இது எல்லாத்தையும் முழுசாக ஆஸ் இட் ஈஸ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிறது, ஒத்துக்கிறதுக்கு பேர் பக்தி. அதுக்கு பேர் பாவ சமன்விதம். இதுக்கு ரிலேட்டடாக சில பாயிண்ட்ஸ் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன். இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. சரியா? அடுத்த ஸ்லோகம் பார்க்குறோம். இந்த பாவ சமன்விதாகன்னா திரும்பி பகவானா, மாஸ்டர் நீ கொஞ்சம் இருங்கோ, நானே சொல்கிறேன். மாஸ்டருக்கு ஆத்திரம். பகவான் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளோ பேசணும்? அவரே பேச வைக்கிறார். இப்போது பகவான் என்ன சொல்கிறாரு? பாவ சமன்விதாகன் என்ன கிருஷ்ணா? அப்போது 9வது ஸ்லோகத்திலும் சொல்கிறார், மஸ்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. பதார்த்தம் பார்த்துக்கிட்டே 9வது ஸ்லோகத்தில் சொல்லி விட்டின பாயிண்ட்டுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டே கேட்போம். நல்ல அட்டென்டிவாக கேட்கணும். இந்த பாவ சமன்வித்தராக அப்படியான அவங்க மத் பக்தாக ஏ பஜந்தே மாம், அவங்க இன்னும் கிளியராக சொல்கிறேன், மச்சித்தாக அவங்க மனசு எனக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு லவர் காதல் கிட்ட சொல்கிறார் இல்லையா, காதலி நான் மனசு எல்லாம் படி கொடுத்துருக்கேன் உனக்கு. மச்சித்தாக, their minds are devoted to me. Whose minds are devoted to me, they are called devotees. Mind, not தேங்கா புலியோதரை கார்லேண்ட். மனசு கொடுத்தியா? அதனால் முதல்ல அடி பகவான் மச்சித்தாக மனசு கொடுக்கணுமா? அது கஷ்டம் சார். அப்படி என்ன அர்த்தம்? என்ன மனசு இருக்கு, மனசு வேலை பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது, ஆனால் மனசில் பகவானுடைய சிந்தனை போகவே இல்லை. அவங்க மனசில் நெறிஞ்சு முழுச நானே இருக்கேன். அது எப்படி பாசிபிள்? ஏன் பிருந்தாவனத்தில் கோபிகர்கள் அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணனே நினச்சிட்டு இல்லையா? சில கஷ்டங்கள் வந்துச்சு, வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்க, கிருஷ்ணன் அடைஞ்சாங்களே இல்லையா? எத்தனையோ கிரகஸ்தர்கள் அப்படி தான் லோகத்தில் இருக்காங்க, ஆனால் பகவானை மறக்கலையே. அதனால் மச்சித்தாக மனசில் ஃபுல்லி எல்லா எண்ணங்கள் என்ன வந்தாலும் என்ன ஆனாலும் கூட அதெல்லாம் எனக்கே சமர்ப்பணம் பண்ணி என்ன சிந்தனையோடு அது வச்சுக்கிட்டே லோகத்தில் விவகாரம் பண்ணுறாங்க. மறந்ததனதே கிடையாது, மறுப்பனதே கிடையாது. மச்சித்தாக அவங்களுடைய மனசு மட்டும் இல்லை, மத்கத பிராணாக. இங்கே பிராணாகன்னு அர்த்தம் புலங்கள். ஏன்னா புலங்களுக்கு சக்தி கொடுக்கறது பின்னாடி பிராணந்தான். அதனால் அவங்களுடைய
இந்திரியங்கள் மூலமாக எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாமே கூட என்னை நினச்சிட்டே என்னை மறக்காமல் எனக்காகவே என்னால் தான் நடக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க புலங்கள்னு விவகாரத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. மத்கத பிராணாக அப்படின்னா அவங்களுடைய மனசு புலங்கள் எல்லாமே எனக்கே டிவோட் பண்ணப்பட்டிருக்கேன், என்னை மறந்து ஒன்றுமே செய்யலை. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு இந்திரியத்துடைய அனுபவம், எல்லா இந்திரியத்துக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுறது. எதெல்லாம் இந்திரியங்களுக்கு அனுபவப்படுறதோ அந்தந்த ஒரு அனுபவத்திலிருந்து சத்தியம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேர் மத்கத பிராணாக. ஒரு நல்ல புஷ்பம் பார்க்குறே அழகாக இருக்கேன்னு சொல்கிறது மனசு சொல்கிறது, கண்ணு பார்த்துச்சு உடனே அப்பா பகவானுடைய பெருமை. எனிதிங், சாப்பிட்றதாகட்டும், எனிதிங். அப்படி ஏதாவது கெட்டதான்னு தெரியுறது இந்த உலகத்தில் சொன்னால் அதை கூட பகவான் சத்தியத்துக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிரான்சென்ட் பண்ணணும். இது ரெண்டுமே ரிலேட்டிவ் தானே. இந்த ரிலேட்டிவ் ரெண்டுத்தையும் காட்டுற அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவர்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மத்கத பிராணாக. அப்புறம் இந்த மாதிரி ஸோ என்னாச்சு, இவங்க டோட்டல்லி அதுக்கு பேர் தான் சரணாகதி சரண்டரன். சரணாகதி சரண்டரன்னு காவி கட்டிட்டு சன்னியாசியாக போனதுன்னு இல்லை, தேவையில்லை. எங்கே இருக்கியோ, எது செய்கிறியோ, எந்த இடத்துல பகவானை வச்சிருக்காரோ, எப்படி பிறந்தமோ, எங்கே பிறந்தமோ, என்ன செஞ்சிட்ருக்கிறோம், அந்த இடத்துலையே நானும் பகவானுடைய சேவக்கு நான் சொல்லிக்கிறேன் முதல்ல. அப்புறம் பகவான் இந்த சரீரம் மூலம் வியக்தமாக. அதனால் இது எனக்கு பிடிக்காதது, இது எனக்கு சரியாகாதது, இது எனக்கு தேவையில்லாததுன்னு நம்மளாக சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னா there is only acceptance, no complaint. ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையும், கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருந்த சுமச்சித்தாக மத்கத பிராணாக. இன்னொரு எக்ஸ்ட்ரா இப்போ விஷயம் சொல்கிற பாருங்கள். ஸோ கம்ப்ளைண்ட்ஸில் ஓன்லி அக்செப்டன்ஸ். அப்புறம் ஏதாவது மாதிரி அப்போ கஷ்டமாக இருக்குது இல்லை சார், எனக்கு துக்கம் கொடுக்குறது, எனக்கு தொந்தரவு கொடுக்குறதே. துக்கம் கூட உனக்கு ஒன்று பாலிஷ் பண்ணுறதுக்கு, ஒன்று ஞானத்துக்காக வளர்த்துறதுக்கு, புரியுதா, ரிஃபைன் பண்ணுறதுக்கு, ஒன்று தேய்ச்சி தோச்சி நல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சிச்சுவேஷன். அப்படி எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா ஒரு பாடம் கற்றுக்கணும். இந்த துக்கத்திலிருந்து துக்கத்தினால துக்கி ஆகக்கூடாது. சுகம் துக்கம் అనేది ரிலேட்டிவில் இருக்குன்னு உடனே நான் க்ரீன் ரூமில் வந்த மாதிரி நானே பாரமாட்டேன். நான் ஆத்மா, சுக துக்கத்தை எனக்கு சம்பந்தம் இல்லை, அது மனசுக்கு சேர்ந்தது. மனசுன்னு பகவானுக்கு கொடுத்தாச்சு, அது அவர் பார்த்துக்குவார். ஏன் கொடுத்தார் எனக்கு தெரியாது, நான் கேட்க மாட்டேன். வை அண்ட் ஹவு, நோ கொஸ்டின்ஸ். ஏன் என் பிள்ளைகள் இப்படி, ஏன் என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி, ஏன் இந்த கொரோனா, யாருக்கு தெரியும்? இதுக்கு பதில் நீ தேடி 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 அப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்காத, எல்லாம் அவருக்கு விட்டு கொடு. மச்சித்தாக மத்கத பிராணாக. அப்படி இருந்து நினச்சாவே நிம்மதியாக இருக்கிறோம். இருந்து பார்த்தா இன்னும் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இருந்து பார்த்தா எவ்வளோ இருக்கும், நினச்சாவே சொன்னால் பகவான் சொன்னாவே அப்படியா நிம்மதியாக இருக்கிறோமே. அப்படி இருந்துட்டு இன்னும் சில எக்ஸ்ட்ரா அதை என்ன சொல்லணும், இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சம்மந்தப்பட்டு உலகத்தில் நல்ல எலக்ட்ரை கேட்கணும். நிறைய பௌத்திக தர்மங்கள், இங்கிலீஷ் பதங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு. சம்ஸ்கிருதம் ட்ரை பண்ணால் கூட சுத்தமான தமிழ் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எனக்கு தெரியாது முதல்ல.
த ஃபிசிக்கல் லாஸ், அது புரிஞ்சிச்சு இல்லை எல்லாருக்கும்? ஃபிசிக்கல் லாஸ், கெமிக்கல் லாஸ். ஃபிசிக்கல் லாஸ்ன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது நீ என்ன பண்ணுவே என்ன நடக்கிறது? இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஃபயர் இஸ் ஹாட் அண்ட் இட் வில் பர்ன். நெருப்பு எரிச்சுடும், சுடும். அதோடைய லா அது அப்படி தான், நீ மாற்ற முடியாது, தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதோடைய லா அது அதுதான் அதை சொல்லி தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அது கூட இருந்துட்டு அது எப்படி டீல் பண்ணுறது அப்படி டீல் பண்ணணும். அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். கரண்ட் பற்றி நமக்கு தெரியும், அதனால் எப்படி கரண்ட்டோட டீல் பண்ணணும். அதனால் இப்போ அந்த லாவே இருக்கக்கூடாது. நான் கரண்ட்டை தொடமாட்டேன், நெருப்பை தொடமாட்டேன், உபயோகப்படுத்த மாட்டேன், சமையலே செய்ய மாட்டேன். எல்லாம் என்னது அமேசான் இல்லை, பேக்கை தூக்கிட்டு வரானே, என்னமோ தெரியாது எனக்கு பேர், டொமேட்டோ என்னமோ இருக்குது ஒன்று. ஓகே, நல்லா பழகிட்டீங்க, பரவாயில்ல. அது நான் பார்த்து கூட பழகிட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஃப்ளாட்டுக்கு வரானே, அது அப்படின்னு கரண்ட்டு அவாய்ட் பண்ணல. இப்போ அதிலும் நஷ்டம் இருக்கு, லாபம் இருக்கா இல்லையா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால நஷ்டம் இருக்குது, லாபம் இருக்குது. நஷ்டம் என்ன? கையிலேருந்து ஏதாவது ஊட்டி வச்சேன்னு நான் தெரியாமல் காஃபி கப் அதில் டபக்குன்னு உடஞ்சிடும், எனக்கு உடம்பு மேலெல்லாம் உடம்பு சுடும். அப்போ அது நீ ஒன்றும் பண்ண முடியும். ஃபிசிக்கல் லாஸ் அது தொந்தரவு பண்ணாமல் நீ ஒன்று உபயோகப்படும். அதே மாதிரி கெமிக்கல் லாஸ் கொஞ்சம் டீப்பர் உள்ளே போனால் ஜீன்ஸ் கேரக்டரு அந்த பாருங்க, அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது. இப்போ வரைக்கும் கூட சயின்ஸுக்கு ஜடமான மேட்டரில் எப்படி கான்ஷியஸ்னஸ் லைஃப் வருதுன்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. நல்ல கேட்டுச்சா? ஜடமானது தானே அன்னம், ஜடம். அன்னம் சாப்பிட்டது தான் இங்கே ஒரு ஏதோ செல்லு ஃபார்ம் ஆகிறது. அந்த செல் ஆஸ் இட் இஸ், அந்த செல்லுக்குள்ள லைஃப் எப்படி வந்துச்சானேது சயின்ஸ் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணி வியாதி குணப்படுத்த அவங்களுக்கு இன்னும் தெரியல, அது தெரிஞ்சுக்க முடியாது அவங்களால. மேட்டர் ஜடமானதுக்குள்ள ஜீவனம் எப்படி வருது, எங்கேருந்து வருது இருக்கிறதுனால நீ ஏதோ அது போட்டு பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறேன். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். ஹவு த லைஃப் கேன் கம் இன் டு த மேட்டர் கான்ஷியஸ்னஸ் லைஃப்னு சொல்லு சைத்தன்யம். டார்வின் சொன்னார். டார்வின் என்ன சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்கா? அவர் ஆல்ரெடி ஒரு ஜீவனும் சைத்தன்யம் இருக்கிறது எவல்யூஷன் பற்றி தான் சொன்னார் சார், தவிர ஜீவனம் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் சொல்ல முடியல, சொல்ல மாடலை. ஓன்லி வேதம் சாஸ்திரம் தான் சொல்லும். இது எல்லாமே கான்ஷியஸ் எங்கிருந்தோ வரல, இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் தான். சத்தாவும் சித்தாவும் அந்த கான்ஷியஸில் இது எல்லாமே ஒரு தோற்றம் தான், நிறைய காணப்படுறது. அதனால் எங்கேருந்து வந்துச்சு கான்ஷியஸ்ன்னு கேட்காது, வந்ததெல்லாம் போகும். வர்றதுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் எங்கேயுமே வரலை, எங்கேயுமே போகல, ஆகாயம் போல் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. இது கேட்டால் அப்படி என்ன அர்த்தம்? ஸோ ஃபிசிக்கல் லாஸ் 2 சொல்லிட்டோம். அப்புறம் 3வது மோரல் லாஸ். அதனால் கெமிக்கல் லாஸில் புரிஞ்சுதான் ஏன் டயபிட்டிஸ் வந்துச்சு, ஏன் அது வந்துச்சு அது வந்துடுது. அது ஹெடிட்ரின்றான், அதன்றான் இதன்றான், ஏதோ அது கூட எப்படி டீல் பண்ணிக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு சீக்கிரம் இந்த உடம்புல தூக்கி போட்டுட்டு போயிடணும். நம்ம போயிடறதுக்கு போக வேண்டியிருக்கு, ஸ்வரூபத்துக்கு போக வேண்டியிருக்கு. இது பிடிச்சிக்காது. அப்புறம் 2 குழந்தைகள் வீட்டில் 3 ஒரே மாதிரி இருக்காது, சுபாவம் வேறு, இப்படி வேறு, அது வேறு, இது வேறு. ஏன் இப்படி? கெமிக்கல் லாஸ். அப்புறம் மோரல் லாஸ், நைத்திக சாமாஜிக தர்மங்களுக்கு ஒன்று இருக்கு. அப்புறம் கர்மக்கு சம்பந்தப்பட்ட த லாஸ். இதெல்லாம் ஆர்டர்லியாக நடக்கிறது இல்லை.
சொல்லுங்க. ஆர்டர்லி நடக்கிறது. யார் இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நேற்றுக்கு இங்கே வந்தார், அவரை பண்ணுறார்? இல்லை, நரேந்திர மோடி யாரும் பண்ணல. எப்படி இத்தனை விஷயங்கள் வந்து ஆர்டர்லியாக நடக்கிறது, அந்த வார்த்தை முக்கியம். அப்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏதாவது ஆர்டர்லியாக நடக்கணும்னா அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் காஸ் இருக்கணும். புரியுறதா? இங்கிலீஷ் பதங்களை உபயோகப்படுத்துகிறே புரிஞ்சிருக்கும். ஒரு கிரமமாக ஒரு பத்தத்தில் இப்போ இன்றைக்கி இங்கே இந்த லைட் இங்கே அப்படி கரெக்டாக வச்சு அந்த மாலை அப்படி எல்லாம் கரெக்டாக போட்டு இப்படி வச்சோன்னா அது யாரோ பண்ணியிருக்கணும். ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவு இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் உபயோகப்படுத்திட்டு தானாக இருக்குமா என்ன, தானாக வந்துடுமா? மரத்தில் செடியில் வந்து கிட்ட கிட்ட நீங்கள் நிற்குமா? சினிமாவில் காட்டுமா அது மேஜிக்? அந்த இன்டெலிஜென்ஸ் காசு தான் பகவான். அது மட்டும் இல்லை, பகவான் விஷயத்தில் மெட்டீரியல் காசும் அவரே தான். அது விஷயம். இது யார் சொல்லுவான்? இந்த ஆப்சல்யூட் பாரமார்த்திகமான ஆப்சல்யூட் சத்தியத்தினை பற்றி கேவலம் உபனிஷத்து சொல்லும். புராணமும் சொல்லாது, கதைகள் சொல்லாது, வேறு அது இது எல்லாம் சொல்லாது. முதல்ல அதெல்லாம் சொல்லி 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 வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத அது வேத அந்தமான அந்த உபனிஷத்து சொல்லும். உபனிஷத்து பயமே இல்லை. கொஞ்சம் இதையும் சொல்லி கொஞ்சம் அதையும் சொல்லு. பாகவதம் சொல்லும், கதை சொல்லும், கொஞ்சம் அதையும் சொல்லும், நடுவில் அப்படி அனும் இப்படி அனும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வேதாந்தத்தை இழுத்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன். தேடி தேடி கண்டுபிடிச்சி 3வது வாட்டி இப்போ பாகவதம் எனக்காக நானே தெலுங்கில் சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் சொல்லி அது காற்றுக்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்குறோம். என்ன புதுசாக இருக்கு, புதுசாக என்னென்னமோ அதோட அர்த்தம் உள்ளனந்து தெரிகிறது, தெரிவிக்கிறது, அதே தெரிவிக்கிறது. என்ன நம்முடைய இன்வால்மெண்ட்டு அது அப்படி அதுக்கு பேர் பாவ சமன்விதாக. ஸோ மோரல் லாஸ் எத்தனை இருக்குது லோகத்தில். இப்படி இப்படில தர்மசாஸ்திரம் இருக்குல்ல, அது இல்லை. அப்புறம் கர்ம லாஸ். இது ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே ஏற்றுக்கணும். இதுக்கு எகனஸ்டாக போகணுமென்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட்டாக முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே இப்போ இவ்வளோ சொன்னான்னா எல்லாமே வியாபகாரிக சத்தியம்ல இருக்குது. வியாபகாரிக சத்தியம் ஒரு கனவு மாதிரி. அப்போ அதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணலாமா? வாழ்க்கை வேஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது என்றார் பகவான். அப்போ என்ன பண்ணுவாங்கள, டைம் வேஸ்ட் பண்ணாத இவங்க வந்து பரஸ்பரம் போதையந்தக. பரஸ்பரம் அப்படி என்ன அர்த்தம்? இவங்க போதையந்தகன்னா இது தெரியாதவனுக்கு தெரிஞ்சவர் வந்து வியாசபீடத்தை உட்காந்துட்டு சொல்லி தருவார். இது சொல்லி கொடுக்குற இவருக்கு வந்து இது பிஸ்னஸ் இல்லை, இது வயிற்று பொடுப்புக்காக இல்லை, இது சைடு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜீவிதம். மச்சித்தாக மத்கத பிராணாக ஆனதுக்கப்புறம் இங்கே வேறு எங்கே செப்பரேட் ப்ரைவேட் லைஃப் இருக்கு? சரி, இந்த அளவுக்கு போதையந்தக ஸ்திதிக்கு வரலைன்னா எல்லாரும் குருவாக முடியாது, எல்லாரும் சொல்லித்தர முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் போதையந்தகன்னா டீச்சிங்னு அர்த்தம். போதையந்தக போதிக்கிறது. பரஸ்பரம்னா தெரியாதவனு சிஷ்யனா ஸ்டூடெண்ட்டை வந்து உட்காந்து படிச்சுக்கிறான்னு சொல்லி. ஆனால் அது பண்ண முடியாது எல்லாருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? பரஸ்பரம் கதையந்தன்னா பக்தாள் ஒருத்தர் பேசிக்கிறது. அதே நம்ம லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட படிக்கிற நம்ம எல்லோரும். அதனால் எங்காவது எப்பாவது 2-3 பேர் சந்திச்சா அப்படி இருந்தால் தக்காளி விலையில் எவ்வளோ இதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம சத்தங்க முடிச்சுட்டு செருப்பு போட்ட உடனே அந்த அளவுக்கு ரொம்ப
உடனே லௌகிக்க டவுன் டு தி எர்த்துக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட அப்ட்ராக்ட் சிறந்த ஒரு ஞானத்தை நீ வாங்கி போகிறோமா, இதோட எஃபெக்ட்டு நம்ம மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது. உடனே எக்ஸ்ட்ராவர்ட்டட் ஆகக்கூடாது, லொடலுடன் பேசக்கூடாது, லோக விஷயம் பேசக்கூடாது. அப்போ மாதிரி வீட்டுக்கு போகணும் இல்லை சார், அவங்க எல்லோரும் சமாளிக்கலாம், ஜாக்கிரதையாக சமாளிங்களோ, எல்லாம் பண்ணலாம். ஆனால் கவனிக்கணும், நான் எக்ஸ்ட்ராவர்ட்டட் ஆகிட்டு இருக்கானா, தேவையில்லாதது எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகி பேசுறது எல்லாம் செய்கிறானா, தேவையில்லாத காமெண்ட் பண்ணுறானா, கவனிக்கணும். இல்லைன்னா ஞானம் பலன் கொடுக்காது. அப்படி கவனிக்க 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 நம்ம அந்த நிஷ்டையில் இருப்போம். ஸோ அதனால் பரஸ்பர கதையந்தி அப்படின்னா பகவானுடைய பெருமை என்ன கதையந்தி. முக்கியமாக பக்தாள்னா இப்படி தான் அதிகதான். பக்தாள் கூட இருக்கிறது, அப்படிப்பட்ட சத்சங்களை கூடுறது, அதெல்லாம் நல்லதே. ஆனால் பக்தாள் எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. லோகாபிராமாயணமே பேசக்கூடாது. உண்மையான பக்தாள் லோகாபிராமாயணம் பேச மாட்டான், அதை என்கரேஜ் பண்ண மாட்டான். யாராவது பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவான். எனக்கு என்ன ஆக போகிறது இப்போ, அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அது கேட்டு என்னுடைய மனசு கலுஷிதம் பண்ணிக்கிறது. அப்போது பகவானுடைய 6 குணங்கள் இருக்க பாருங்கோ. என்னது? ஐஸ்வர்யம், வீரியம், யசஹ, ஸ்ரீய, ஞானம், வைராக்கியம். அந்த பாகவதன் கதைகளே அது பேசிக்கணும், சொல்லிக்கணும். பகவான் பாரு எப்படி பண்ணார், கோபிகள் பாரு எப்படி இருக்கு, இப்படி அதிலே ரிவெல் ஆகுது. ஏதாவது பேசணும்னு அதை பற்றியே பேசுவோம், ஏதாவது சொல்லணும் அதை சொல்லணும். இல்லை நம்ம உள்ள சிந்திக்கணும் அதே சிந்திப்போம். வேதாந்தமே எப்போ சிந்திக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், பிரெயின் ஹாட் ஆகிடுது. பரவாயில்ல, கிருஷ்ணர், பிருந்தாவனம், அந்த வெண்ணெய் திருடுறது, அப்படி ராசலீலா, அதே நினச்சிக்கலாம் இல்லையா? ஆனால் மனசு வேற என்னென்னமோ நினச்சிக்கும். இல்லை பகவான் நாமம் சொல்லிக்கிட்டு அது சும்மா ஹம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச பாஷையில் நமக்கு தெரிஞ்ச நாமத்தனே இப்படி சொல்லி சொல்லி மனசுனே வேறு வேறு சிந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறாங்க. முயற்சி பண்ணணும். சும்மா இந்த சாதனை பண்ணாமல் நம்ம எவ்வளோ கேட்டால் கூட எப்படி பிரயோஜனப்படும்? நான் தானே ப்ராக்டிஸில் வைக்கணும். கதையந்தஷ்ட எப்படி மாம் என்னை பற்றி நித்தியம். இங்கே நித்தியம்னா எவ்ரி டேன்னு அர்த்தம். ஆக்சுவலி இங்கே நித்தியம்னா ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். நம்ம பொதுவாக நித்தியம்னா எவ்ரிடே, பிரதி தினம்னு. நித்தியம்னா இங்கே ஆல்வேஸ். ஆல்வேஸ்ன்னு அப்போ எந்த டேட்டு சொல்லுவீங்க? முகூர்த்தம் வேணுமா, அதுக்கு ராகு காலம் பார்க்கணுமா, யமகண்டம் பார்க்கணுமா? நித்தியம். அப்படி பண்ணிட்டவங்க அதில் போர் அடிக்காத சார். எப்போ இதிலேயே இருந்துட்டு இதே சிந்திச்சுட்டு இதே பேசிட்டு, நாளைக்கு திரும்பி இன்னொரு இடத்துல இதே பேசுவீங்க, அடுத்த வாரமும் மறுபடியும் இதே பேசுவீங்க. எப்போ பார்த்து ஆத்மா கனவு நினைவு இதே சொல்கிறீங்க. இத்தனை வருஷமாக வந்து போர் அடிக்குமா? எப்படி போர் அடிக்கும்? எப்போ சாதாரண மனுஷன் வந்து அவனுக்கு பிடிச்சதை பற்றி, ஒரு தாய்க்கு அம்மாவுக்கு வந்து அவங்க குழந்தை பற்றி பேசிகிட்டே இருந்தால் அந்த அம்மாவுக்கு தாய்க்கு ரொம்ப ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தான்னு பரவாயில்ல, எப்படிப்பட்டதான என்ன இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போது 60 வயசு இருக்கிறவங்க சில பேர் இருக்கும், கொஞ்சம் சின்னவங்க இருக்காங்க. சரி, இத்தனை வயசு கண்ணாடி எத்தனை வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம மூஞ்சி. அது மாறிச்சு போயிடுச்சு, வயசாயிடுச்சு, ஆனால் கூட நம்ம மூஞ்சி நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு போர் அடிக்கிறதா? எப்படி இருந்தாலும் இன்னும் ஏதாவது சரி பண்ணலாமான்னு என்ன நான் பார்த்து ரசிக்கிறேன். எல்லோரும் போர் அடிக்கலையே. அப்படிதான் பக்தனுக்கு வந்து பகவானை பற்றி போரா? எப்படி? இன்னும் அவனுக்கு ஆனந்தம். துஷ்யந்தி, ரொம்ப திருப்தி. துஷ்யந்தன்னா சந்தோஷத்தோட.
ஆனந்தத்தோட ரொம்ப விரும்பி இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு நித்தியம் துஷ்யந்தி. அப்போ கொஞ்ச நேரம் ஏதாவது சீரியல் பார்க்க வேண்டாமா சார்? டிவி வேறு புதுசாக அந்த ஃப்ளாட் டிவி வாங்கிட்டாங்க வீட்டில் பெருசாக. தோணாது, உண்மையான பக்தனுக்கு தோணாது. லோக விஷயங்கள் நீ ஏதாவது சொல்லு, நான் சுவாமி தான் பார்க்குறேன். ஆமாம் சுவாமி நடுவில் போத்தின்னும் குமரன் சில்க் வந்து என்ன பண்ணுறேன். சுவாமி மட்டுமா வராரு, ஆசாமி கூட வருவார் நடுவில். இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிறது. இனிமேல் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு ரிட்டையர் ஏஜ் வந்தவங்களாவது சொல்கிறேன், ஒரு 50-60 வயசுக்கு அப்புறமாவது வர வேண்டாம். அப்படி என்ன இனிமேல் என்னதை சாதிச்சு என்ன கண்டம்? இந்த லோக விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் அதில் இருந்து பேசி செஞ்சு மனசு சும்மா கட்டி போச்சு. அதுக்கு பின்னாடியே ஓடுற படகிச்சு. இப்பாவது அது திருப்ப வேண்டாமா అని தோணணும். பிரகலாதனுக்கு துருவனுக்கு சின்ன வயசுல திரும்பிட்டா நமக்கு 60-70 கூட திரும்பலைன்னா நம்ம கதி என்ன ஆக போகிறது? துஷ்யந்தி ச அண்ட் ரமந்தி. அவங்களுக்கு அதில் ரமிக்கிறதுன்னா ஆஸ்வாதிக்கிறாங்க, அது ஆனந்திக்கிறாங்க. சுவாத்ம ஆனந்தமோ பகவத் கதையில் இருக்கிற ஆனந்தம். அதனால இதை பக்தி நமக்கு உண்மையாக ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த பகவத் கதையில் பிரீத்தி, ருச்சி, தீவிரதா, இன்வால்மெண்ட்டு, நம்மளாக படிச்சுக்கிறதாவது நம் போய் கேட்குறதாவது, அப்படி ஏதோ ஒன்று. இன்னும் சொல்லணுன்னா கொஞ்சம் நேரம் இப்போ இது கேட்டோம், போகிறோம் வீட்டுக்கு. ஓகே, வீட்டில் இது கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் அது செய்யும்போதும் இதெல்லாம் நினச்சிக்கிறோம், மனனம் பண்ணுறோம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேறு நம்மளே ஏதாவது படிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கதையில் இந்த மாதிரி பகவான் கதை படிக்கிறது, கொஞ்சம் நேரம் இல்லை ஜபம் எழுதுறது, ஜபம் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒன்றில் மனசுன்னு அப்படி ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும். அவங்களை பற்றி தான் எங்கள் பக்தி சொல்கிறார். ஸோ இப்படி துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. போதும், அடுத்த கிளாஸில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम.